This video is sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டவுன் ஹால் 3ல் நான் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன். பாருங்கள், லெபார்ட்ரி, அடுத்தது கோல்ட் ஸ்டோரேஜு, நெக்ஸ்ட் வந்து கோல்ட் மைனு, நெக்ஸ்ட் வந்து எலிட்ஸ் கலெக்டரு எல்லாமே வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் அப்டேட் பண்ணிட்டேன். இந்த கிளான் கஸ்டர்லாம் என்னென்னு உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல. அங்கே பாருங்கள், நம்ம வந்து ஒருத்தர் வந்து ட்ரூப்ஸ் வாங்கியிருந்தோன்னா அதில் வந்து பாருங்கள் இந்த ஜெயிண்ட் அட்டாக் பண்ணுறான்னா அதை வந்து ட்ரூப்ஸ் உள்ளேருந்து வந்து அட்டாக் பண்ணது பாருங்கள். இதுதான் கிளான் கஸ்டரோட பவர். நெக்ஸ்ட் வந்து ஆர்மி கேம்ப்பு ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டேன். இதிலே காட்டுது பாருங்கள். அதாவது நம்ம அந்த நம்மளோட பில்டர்கிட்ட தொட்டோம்னாலே நமக்கு தெரியும் அதில் என்னென்ன அப்டேட் இருக்குன்னு. எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்னும் அந்த கோல்டு ஸ்டோரேஜ் மட்டும்தான் இருக்குது, அதையும் நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வந்து லெபார்ட்ரிலையும் எல்லாமே முடிச்சிட்டேன். அப்டேட் இருந்தது எல்லாமே முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அடுத்த லெபார்ட்ரி அப்டேட் போட்டால் தான் உள்ளார வந்து ட்ரூப்ஸ்லாம் நம்ம அப்டேட் பண்ண முடியும். அது எப்படின்னு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆர்மி கேம்பில் நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி ஸ்டோரேஜ் வந்து 70 வந்துருச்சு. அதனால் ஜெயிண்ட் 6, ஆர்ச்சர் 25, பார்பரியன்ஸ் 13, வால் பிரேக்கர் 1 எடுத்துகிட்டு நம்ம ஒரு அட்டாக் போய் பார்க்கலாம். இப்போ எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த பேஸ் அட்டாக் பண்ணலாம். இதில் பாருங்களேன், கிளான் கஸ்ட்டு வெளியே வச்சுருக்காங்க. நம்ம டிஃபென்ஸ் எல்லாம் அடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வாலை உடச்சிட்டு தான் நம்ம இது பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு 2 சைடும் ஜெயிண்ட் இறக்குறேன். ஜெயிண்ட் இறக்கணுன்னா வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு வால் பிரேக்கரை இறக்குறேன். வாலை உடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வால் பிரேக்கர் மூவாய் உள்ள வரானா இப்போ வந்து நமக்கு 2 சைடுமே அட்டாக் நடக்குது பாருங்கள். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் நம்மளோட பார்பரியன்ஸ், ஆர்ச்சரு அதை வச்சு வந்து பின்னாடி எல்லாத்தையும் நான் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக இது பண்ண முடியும். அவங்களும் அடிச்சுட்டு வந்தாங்கன்னா கரெக்டாக நம்மளோட இது சீக்கிரமாக முடிச்சிடலாம். இது பாருங்கள், இந்த பில்டர் கேட்டை வச்சுருக்கான் பாருங்கள். அந்த டைமிங் வந்து சீக்கிரமாக முடியணும்னு சொல்லிட்டு ரைட் சைடு கார்னரில் அதே மாதிரி வந்து பாருங்கள் லெஃப்ட் சைட்லேயும் ஒன்று வச்சுருக்கான் பாருங்கள். எல்லாத்தையும் நான் கரெக்டாக மார்க் பண்ணி அட்டாக் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் டிஃபென்ஸ் முடிஞ்சிச்சு. நம்மளோட ஜெயிண்ட்டோட வேலை என்னென்னா அந்த டிஃபென்ஸை மட்டும்தான் ஃபஸ்ட் அட்டாக் பண்ணோம். அதுக்கப்புறமேல தான் லூட்டெல்லாம் எடுப்பேன். ஜெயிண்ட் வந்து எல்லாத்தையும் முடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஹால் அட்டாக் பண்ணுவோம். ஜெயிண்ட்டு பார்பரியன்ஸ், ஆர்ச்சர் அப்படி இல்லை. நம்ம எந்த இடத்துல இறக்கி விட்றோமோ அதுக்கு முன்னாடி இருக்க டார்கெட்டை மட்டும்தான் நமக்கு அட்டாக் பண்ணோம். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் எல்லாமே நமக்கு 3 ஸ்டார் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டவுன் ஹால் 4 அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.